தலைப்பு தேவ செயல். நம்ம யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழுறவங்க இல்லை. நம்ம யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழுகிறவர்கள் இல்லை. நம்ம எல்லாரும் யாரை நம்பி வாழுறோம்? கர்த்தரை நம்பி வாழுறோம். பிரதர், நான் அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பி வாழல பிரதர். எனக்கு திடீர்னு எதனா ஒன்று அதிசயம் நடக்கும், அதிர்ஷ்டத்தை நம்பி உலகத்தாரை போல நான் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழல. நான் கர்த்தரை நம்பி வாழுற. தேவ செயல் எனக்கு நேரிடும், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொன்ன இந்த அல்லேலூயா, இந்த சத்தத்தின் மூலமாகவே நான் புரிந்து கொண்டேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய செயலை நம்பி வாழுறோம், அதிர்ஷ்டத்தை நம்பி வாழல. செய்தியின் தலைப்பு தெய்வ செயல். இதுல ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நேரிட்ட தேவ செயலை பற்றியும், ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படி என்னத்தை கண்டார், அவள் வாழ்க்கை எந்த அளவுக்கு விசேஷமானதாக இருந்தது, அதிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து அறிந்து கொள்ள போகிறோம். வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 335. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 335, 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நாம வாசிக்க போகிறோம். நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய, எல்லாரும் படிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம படிக்கிறது நம்ம காது கேட்கணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல இறங்கும். நீங்க மௌனமா உள்ளுக்குள்ளே படிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஆசீர்வாதம் இறங்காது. நாம படிக்கிறது நம்மளுடைய காதுக்கு கேட்கணும். அப்பதான் அந்த வசனத்தில் இருக்கிற தெய்வ ஆசீர்வாதம் சிரசில இறங்கும். சரி, வாசிங்க. நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. இங்க ரூத்தினுடைய வாழ்க்கை சரித்திரம் அநேகருக்கு தெரிந்திருக்கும். பல முறை செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை தெரியாதவர்களுக்காக நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். எலிமெலேக்கு என்கிற ஒரு புருஷனும் நகோமி என்கிற மனைவியும், அவர்களுக்கு 2 மகன்கள், மக்லோன், கிதியோன் என்கிற இந்த 4 பேர் என்ன செய்யறாங்க? அவங்க வாழ்ந்திருந்த பெத்லகேம் ஊரை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற மோவாப் தேசத்துக்கு போறாங்க. ஏன்னா அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல பஞ்சம் உண்டாயிருந்தது. இந்த எலிமெலேக்கு, இந்த நகோமி, இந்த குடும்பத்தார் வந்து அந்த ஊர்லயே பெரிய ஆஸ்தி உடையவர்கள். அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் காப்பாற்றப்படணும், பஞ்சத்துல அது ஜீவன்கள் காக்கப்படணும்னு சொல்லிதான் அவங்க பக்கத்து நாடான மோவாப் தேசத்துக்கு போறாங்க. போன அவங்க கொஞ்சம் வருஷம் அங்கேயே தங்கிடுறாங்க. பிறகு தன்னுடைய 2 மகன்களுக்கும் அந்த நாட்டு பெண்மணிகளை அவங்க திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுல மூத்தவள் பெயர் ஓர்பால், இளையவள் பெயர் ரூத். 2 பேருமே சகோதரிகள். இந்த அக்கா தங்கை இருவரையுமே தன்னுடைய 2 மகன்களுக்கு அவங்க திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதன் பிறகு சில நாள் கழித்து இந்த நகோமியினுடைய கணவன் எலிமெலேக்கு மரித்து போகிறான். பிறகு இன்னும் சில வருடங்கள் கழித்து அந்த நகோமியினுடைய 2 மகன்களும், மக்லோன், கிலியோன், அவர்களும் மரித்து போகிறார்கள். இதுதான் நடந்த சம்பவம். இதற்கு பிறகு என்ன நடக்குது? நகோமி அவள் தன்னுடைய
தாய் நாட்டுக்கு தன்னுடைய பெத்லகேம் ஊருக்கு திரும்பி வரும்படி அவள் புறப்படுகிறாள். அப்பொழுது தன்னுடைய 2 மருமகள்களும் அந்த ஓர்பால் ரூத் 2 பேருமே மாமியோடு கூட வருகிறார்கள். அந்த நேரத்திலே நகோமி சொல்லுவது, நீங்க என் பின்னே ஏன் வருகிறீங்க? உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது. நீங்க உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போங்க. நீங்க போய் இன்னொரு குடும்பத்துல வாழ்க்கைப்படுங்க. நீங்க போய் வாழ்க்கைப்படுற குடும்பத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறார். இப்போ 2 பேருமே நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல நீங்க என் கூட வந்து உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. நான் வந்து ஒரு வயசான முதிர் வயதுல இருக்கிறேன். அதாவது நீங்க என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மூத்த சகோதரி, அதாவது மூத்த மகள் ஓர்பால் என்கிறவ என்ன பண்றா, தன் மாமியை முத்தம் செய்து தன் தகப்பன் வீட்டுக்கு போயிடுறான். ஆனா இந்த ரூத்தோ நகோமியை பார்த்து சொல்றான், நான் உம்மை விட்டு போவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் உறுதியா இருக்கிறேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன், வாழ்வோ சாவது உங்க கூட தான் அப்படின்னு சொல்லி இந்த ரூத் என்பவள் நகோமின் மேல மிகுந்த பாசம் உள்ளவளாக கூடவே வந்துடுறான். அப்போ நகோமி பார்க்குறாங்க, இவன் உறுதியா இருக்கிறான், அதனால இவளை நம்ம அனுப்ப வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய பெத்லகேம் ஊருக்கு அவங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி அவங்க கூட்டிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல தான் இந்த ரூத் சொல்றா, என்ன சொல்றா, நான் போய் யாருடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்குமோ, தயவு கிடைக்குமோ, அவங்களுடைய வயல் நிலத்துல போய் நான் கதிர்களை பொறுக்கிட்டு வந்து அதை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ரூத் சொல்லிட்டு போகுது. இப்ப யோசிச்சு பாருங்க, இவள் இந்த ரூத் வந்து வேற நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, அதாவது புறஜாதி தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ. இவளுக்கு எப்படி இஸ்ரவேலுடைய வயல் நிலங்கள்ல அவங்க கதிர்களை சிந்து விட்டிருப்பாங்க அப்படின்ற அந்த உண்மை அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா இஸ்ரவேல்ல ஒரு பிரமாணம் இருக்கு. ஆண்டவர் அவங்களுடைய தோட்டத்தை குறித்து, வயல் நிலத்தை குறித்து ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து வச்சிருந்தாரு. அதை குறித்து லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்களேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படிங்க. பக்கம் சொல்லுங்க. 159. நீ 151. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதுல சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்திருந்தார். என்ன, நீங்க வயல் ஓரத்தில் இருக்கிற அந்த கதிர்களை அறுக்காம அப்படியே விட்டுருங்க. அது வந்து தேசத்தில் இருக்கிற பரதேசிக்கும் எளியவனுக்கும் விதவைக்கும் அது உதவியா இருக்கட்டும், விட்டுருங்க. அதே மாதிரி நீங்க திராட்சை தோட்டத்துல போய் நீங்க அறுக்கும் பொழுது தோட்டத்துல கீழே சிந்துற பழங்களை எடுக்காதீங்க. அதே மாதிரி பின் அறுப்பு 2வது வாட்டி அறுக்க போவாதீங்க. அப்படி மீந்து இருக்கிற அந்த திராட்சை பழங்களை அந்த செடியை விட்டுருங்க. ஏன்னா அது எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அது உணவாக இருக்கட்டும்னு சொல்லி தேவன் கட்டளையிடுறார். இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல இந்த பிரமாணத்தை கை கொண்டுட்டு வர்றாங்க. இன்னி வரைக்கும் நம்முடைய தமிழகத்துல இருக்கிற வயல் நிலத்தெல்லாம் பாருங்க, ஒரு கட்டு கூட மிச்சம் இருக்காது வயல்ல. நம்முடைய மாங்காய் தோப்பு, தென்னந்தோப்புல எல்லாம் போய் பாருங்க, ஒரு பழமும் ஒரு காயோ கனி கீழே இருக்காது. தூக்கிடுவாங்க. யாரு? ஓனரே எடுத்துன்னு போயிடுவாரு. ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருப்பா, இல்லைன்னா நீ தான் உங்ககிட்ட தான் நான் காசு கேட்பேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் கட்டளையிட்ட இந்த பிரமாணத்தின்படி இன்னி வரைக்கும் ஏழை எளியவர்களுடைய பசி தீர்வதற்காக தேவன் அந்த பிரமாணத்தை செய்யும்படி சொன்னார். இன்னி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரூத் வந்து புறஜாதி தேசத்தால், அவளுக்கு எப்படி தெரியும் வயல்ல இந்த மாதிரி கதிர்களை விட்டுட்டு போவாங்கன்னு எப்படி தெரியும் சொல்லுங்க? இப்போ ஒரு இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நியாயப்பிரமாணம் போதிக்கப்பட்டிருக்கும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. இவ்வளவு வந்து புறஜாதியா தேசத்தை சேர்ந்தவள், இவளுக்கு எப்படி கர்த்தருடைய வழி பிரமாணங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது? ஏன்னா இந்த மாதிரி சொல்லுது,
ரூத்து தான் சொல்றாங்க நகோமியை பார்த்து, யாருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமா என்று பார்த்து அவங்க வயல்ல சிந்தி கிடக்கிற கதிர்களை நான் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு போறான். அப்போ வயல் நிலத்துல கதிர்களை விட்டுட்டு போவாங்க, திராட்சை தோட்டத்துல சில பழங்களை விட்டுட்டு போவாங்க என்ற பிரமாணம் ரூத்துக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நகோமி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நல்ல கவனிங்க, இந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நல்ல மண்டையில தலையில் எழுதி கொள்ளுங்க, நல்லா எழுதி கொள்ளுங்க. அதாவது ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவள் கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்திருந்தாள். அவ புறஜாதிதான், அவ வேற நாட்டை சேர்ந்தவ, வேற தேவர்களை வணங்கினவள் தான், கர்த்தர் யாருன்னு தெரியாததுதான். அவங்களுடைய கலாச்சாரம் வேற, மொழி வேற, இனம் வேற, பாரம்பரியம் வேற தான். ஆனாலும் அவள் தன் மாமியார் மூலமாக கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்து கொண்டாள். இன்னைக்கு எத்தனை மாமியார் தன் மருமகளுக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறாங்க? கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் நீ நகோமியா இருக்கிற, அதாவது தேவர் ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிற. இந்த நகோமி வேற நாட்டுல போய் வாழ்ந்தாலும் கர்த்தரை மறக்கலாம், அவருடைய பிரமாணங்களை மறக்கலாம், கரெக்டா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரிதான் நகோமியை போல மாமியார்கள் தன்னுடைய மருமகள்களுக்கு கர்த்தரின் பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கணும். நான் போன செய்தியை சொல்லியிருந்தேன், நாம செய்ய வேண்டியதை செய்யலைன்னா என்ன செஞ்சிருவோம்? செய்யக்கூடாததை செஞ்சிருவோம். இப்ப கர்த்தருடைய வழியை நாம கற்றுக் கொடுக்கலன்னா அப்ப தானாகவே என்ன பண்ணிடுவோம்? கர்த்தருக்கு பிடிக்காத வழியை கத்து குத்துருவோம் கூட இருக்கிறவங்களுக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தரின் வழியை நீங்க கற்றுக் கொடுக்கல, அவர் பிரமாணத்தை நீங்க கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா உங்களை அறியாமலேயே கர்த்தருக்கு பிடிக்காததை, அவர் வெறுக்கிற காரியங்களை கத்து கொடுத்துருவீங்க. சரி, இப்ப இந்த ரூத் ஆண்டவருடைய பிரமாணங்களை நன்றாக அறிந்திருந்ததுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ரூத்தை ஸ்ட்ரைட்டா எங்க நடத்தினாரு? போவாசனுடைய வயல் நிலத்துக்கு நேரா நடத்துறாரு. இப்ப அந்த நாட்டுல, அந்த பெத்லகேம் ஊர்ல எத்தனையோ மனிதர்களுடைய வயல் நிலங்கள் இருக்குது. ஆனா போவாசனுடைய வயல் நிலத்துக்கு நேரா நடத்துனது யாரு? கர்த்தர் தான். ஏன் கர்த்தர் நடத்தினாரு? ஏன்னா ரூத் கர்த்தருடைய சத்தியங்களை, பிரமாணங்களை அறிந்திருந்தார். நல்ல மனசுல எழுதிக்க, நாம எந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தியங்களை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நடத்துவார். நீங்களும் நானும் எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை, சத்தியங்களை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நடத்துவார். இப்ப இந்த ரூத் கர்த்தருடைய சத்தியங்களை அறிந்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய சத்தியங்களை அறிந்து கொள்ளணும். ஏழைகளை எப்படி நடத்தணும்னு அறிந்திருக்கணும். நம்மிடத்துல வேலை செய்பவர்களை எப்படி நடத்தணும்னு அறிந்திருக்கணும். பின்தங்கிய நிலைமையில இருக்கிறவங்களை எப்படி நடத்தணும்னு அறிந்திருக்கணும். இப்படி வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனையும் ஒடுக்கக்கூடாது. ஏழையா இருக்கிறான் என்று சொல்லி அவனை நீ கொள்ளையாடினாள், கர்த்தர் உன் பிராணனை கொள்ளையாடுவார் என்று நீதிபதிகள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஏழைய கொள்ளையிட்டவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை, எழுதிக்கங்க. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஏழையா இருக்கிறான், சப்போர்ட் இல்ல, துணை இல்ல, ஆதரவு இல்லைன்னு சொல்லி ஏழைய ஒடுக்கி நொறுக்கி அவங்க கிட்ட இருந்து பிடுங்கினாங்கன்னு சொன்னாக்கா கர்த்தர் அவர்களுடைய ஜீவனை கொள்ளையாடுவாரம்மா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சரி, நம்ம இடத்துல இருக்கிறவர்களை, ஏழைகளை, நமக்கு கீழே வேலை பார்க்கிறவர்களை, பின்தங்கி நிலைமையில இருக்கிறவர்களை எப்படி நடத்தணும் அப்படின்றத நாம அறிந்து வச்சிருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நாம அந்த சத்தியங்களை எப்படி நம்ம அறிந்து கொள்றோமோ, நல்ல கவனிங்க, நாம் அந்த சத்தியங்களை, ஆண்டவருடைய வழிகளை, பிரமாணங்களை எப்படி நாம அறிந்து கொள்றோமோ அதற்கு ஏற்றபடிதான் ஆவியானவர் நடத்துவார்.
ஏன்னா நீங்க ஒரு சூழ்நிலையில இப்போ சிக்கி இருக்கிறீங்க, ஒரு ஆபத்துல ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அதற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லி ஆவியானவர் நடத்துவார். நீங்க அந்த சத்தியத்தை அறிந்திருந்தாதான் அந்த சூழ்நிலைக்கு தக்கதாக ஆவியானவர் தேவன் நடத்துவார். அப்படி இல்லைன்னா நாமளே சுய புத்தியில தப்பான முடிவை எடுத்துருவோம். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில தோல்வி வந்ததற்கு காரணமே, ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே நாம சுயமா எடுத்த முடிவுதான். நான் தைரியமா சொல்லுவேன், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நஷ்டம், தோல்வி, இழப்பு, கண்ணீர், புலம்பல் வந்ததற்கு காரணமே கர்த்தரை அறியாமல் சுய சித்தத்துல எடுத்த முடிவுதான். ஆதாம் ஏவாள் சுயமா முடிவெடுத்தாங்க, பழத்தை சாப்பிடலாங்க. அதனாலதான் அவங்களுக்கு என்ன வந்தது? மரணம் வந்தது, பிரிவு வந்தது. சரி, இப்போ நாம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தக்கதாக ஆவியானவர் அந்த சத்தியங்களை நினைப்பூட்டி அதற்கேற்றபடி நடத்துவார். அடுத்ததாக ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திரும்பி படிங்களேன். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்தது. இப்போ இங்க தற்செயல் எழுதிருக்கு இல்லையா, அது கோடு போட்டுக்கோங்க. அது உலகத்திற்கு தான் தற்செயல், அதாவது உலக மனிதர்களுக்கு தான் அது தற்செயலாக நேரிட்டது, நடந்தது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது தற்செயல் அல்ல, தேவ செயலாகவே நடைபெறுகிறது. ஆமென். யதார்த்தமா தான் போனேன், தெரியாம தான் போனேன். ஆனா அந்த இடத்துல இப்படி ஒரு நன்மை எனக்கு நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் சும்மா இருந்துட்டு போகட்டும் தான் நான் அந்த காரியத்தை செஞ்சு வச்சேன். ஆனா அதன் மூலமா இவ்வளோ பெரிய நன்மை வரும் நான் நினைக்கவே இல்லை. இது தற்செயலாக நான் செஞ்சேன் பிரதர்னு சொல்லுவீங்க, ஆனால் இது தற்செயல் அல்ல, இது என் தேவனுடைய செயல். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு எதேச்சையாக தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு நடப்பதெல்லாம் தேவ செயலே. அல்லேலூயா. நல்ல தெரிந்து கொள்ளுங்க, நம்ம நினைக்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது, ஒரு நன்மை வருதுனாக்கா இது தற்செயலாய் நடந்தது அல்ல, அது தேவ செயலாக நடைபெற்றிருக்கிறது. அத்தனையே கொண்டு போய் இணைக்கிறாரு. அவருடைய செய்கைகள் யதார்த்தமானவைகள் அல்லவோ. அவர் செய்யறது யதார்த்தமானதா, தானா நடக்கிற மாதிரி தான் தெரியும். சூரியன் தானா உதிக்கிற மாதிரி தான் தெரியும். அலைகள் தானா வீசுற மாதிரி தான் தெரியும். காற்று தானா அடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதனுடைய பின்புறத்திலே தேவ செயல் இருக்கிறது. தேவனே அதை செயல்படுத்துகிறார். அவருடைய உத்தரவு இல்லாம காற்று வீசுவதில்லை, கடல்கள் அலைகள் வீசுவதில்லை, சூரியன் எழுப்புவதில்லை. எல்லா இயற்கைக்கு பின்னாடி தேவ செயல் ஒன்று இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவ செயல் ஒன்று இருக்கணும். இப்ப தேவனுடைய செயல் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கணுங்க, தேவ செயல் நடக்கணும். ஏன்னா நாமளா சில முயற்சிகளை எடுத்து செஞ்சு செஞ்சு தோற்று 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 முடங்கி போய் உட்காந்துட்டோம், சோர்ந்து போய் உட்காந்துட்டோம். முடியல ஆண்டவரே, எவ்வளவு முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், எவ்வளவு காரியங்களை செஞ்சுட்டேன், ஆனாலும் நான் எங்கெங்கேயோ போனோமெல்லாம் போய் பார்த்துட்டேன், ஒண்ணு நடக்கலாம் ஆண்டவரே. இது நம்முடைய முயற்சி, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. சரீரத்தில் எடுக்கிற முயற்சி, நம்முடைய சுய புத்தியில எடுக்கிற முயற்சி வீண் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டா நீங்க பார்த்துக்கங்க, அவ்வளவுதான். அப்ப தேவ செயல் நமக்கு நேரிடணும்னாக்கா நல்ல உண்மையை தெரிந்து கொள்ளுங்க, நாம கர்த்தருடைய சத்தியங்களை அறிந்திருக்கணும். இந்த ரூத்துக்கு தேவ செயலாக அந்த போவாசனுடைய வயல் நிலத்துக்கு இவன் போனதுக்கு காரணம், தேவ செயல் நேரிட்டதற்கு காரணம், அவள் கர்த்தருடைய சத்தியங்களை அறிந்திருந்தாள். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்துக்கு எந்த இன்டென்சிவும் இல்லை. இன்டென்சிவ்னா தீவிரம். ரூத்தினுடைய வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. ரூத்து எதுலையுமே தீவிரம் காட்டல.
தனக்கான நன்மையை தேடிக்கிறதுல, தனக்கான ஆசீர்வாதத்தை தேடிக்கிறதுல இந்த ரூத் என்பவள் எந்த தீவிரத்தையும் காட்டவில்லை. அவபாட்டுக்கும் ஆண்டவர் நடத்துவார்னு அவர் மேல பாரத்தை வச்சுட்டு அந்த அம்மா போச்சு. இப்போ ரூத் அந்த இடத்துல, ரூத்தினுடைய இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னாக்கா, ஏன்னா நமக்கு சுய புத்தி ஜாஸ்தி இல்லையா? உடனே இந்த ஊர்ல யார் பணக்காரன், ஏன்னா அவர் நிலத்தை தேடி போனா தானே கொஞ்சம் கூட குறை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த அம்மா ரூத் எதனா கேட்டுச்சு நம்பிக்கிட்ட, இந்த ஊர்ல யார் பணக்காரரா இருக்கிறாரு, அவருடைய பேர் கொஞ்சம் சொல்லுங்க, அவருடைய நிலம் எங்க இருக்குதுன்னு காட்டுங்க, நான் அங்க போறேன்னு சொல்லிச்சு அம்மா. அவர் பாட்டுக்கும் கர்த்தர் நடத்துவாரு. எனக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவாரு. நாளைக்கு தேவையானதை கர்த்தர் தருவாருங்க. எனக்கான நன்மையை நான் தேடிக்க மாட்டேன். யார் பெரிய மனுஷன், யார்கிட்ட உதவி கிடைக்கும், யார்கிட்ட ஆதரவு கிடைக்கும் நான் தேட மாட்டேன். எனக்கு தேவையானதை கர்த்தரே தருவார். அவர் மேல என் பாரத்தை வச்சுட்டேன், அவர் நடத்துவாரு. நான் எங்க போனாலும் அவருடைய கூடவே வருவாரா. அதை செயல் எனக்கு நடக்கும். ரூத் எந்த பணக்காரனுடைய வயலையும் தேடல. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எந்த காரியத்திலையும் தீவிரம் காட்டாதீங்க, அவசரம் காட்டாதீங்க. நீங்க ஒரு காரியத்துல அவசரம் காட்டுறீங்கன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தேவனுக்கு காத்திருக்காம உங்க விருப்பப்படி, உங்க இஷ்டப்படி அது உடனே நடந்துடணும், அது இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி நீங்க தீவிரம் காட்டுறீங்கன்னு அர்த்தமாங்க. ஆகவே எந்த ஒரு விஷயத்திலையும் தீவிரம் காட்டாதீங்க, அவசரப்படாதீங்க. உன் வழி கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் காத்திருங்க. கர்த்தர் மெதுவா நடத்துவார். ஆண்டவர் நடத்தினார்னா அதுல வெற்றி நிச்சயமா பார்ப்போம். அப்ப எந்த விஷயத்திலையும் அவசரம் காட்டாதீங்க. நம்முடைய விருப்பங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரும் அவருக்கு நம்முடைய உள்ளத்துல என்ன விருப்பங்கள் இருக்கு, நம்ம என்ன ஏக்கத்தோட இருக்கிறோம், என்ன இழப்போட இருக்கிறோம், என்ன வேதனையோட இருக்கிறோம், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அவர் இருதயத்தை அறிந்திருக்கிற தெய்வம். அப்ப ஏற்ற நேரத்துல நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் விட்டுருவாரா? சொல்லுங்க. எதுவுமே செய்யாம கர்த்தர் அப்படியே முறைமுறைக்க விட்டுட்டு வேண்டிய பாப்பாரா? அப்படின்னா அவர் நம்ம மேல வச்ச அன்பு என்ன ஆயிடுது? பொய்யா போயிடல. அப்ப அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்புன்றத நாம காத்திருக்கும் பொழுதுதான் கண்டுபிடிக்க முடியும். பொறுமையா இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா இருங்க, அவசரம் காட்டாதீங்க. மற்றவங்க உங்களை அவசரப்படுத்தினா கூட சரி, அவசரப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவாரு. எனக்கு ஏற்றதை தந்து கர்த்தரனை நடத்துவார்னு சொல்லி பொறுமையை காத்திருங்க. அல்லேலூயா. எழுந்து பாருங்களேன். ரூத் ரொம்ப ஞானமாய் செயல்பட்டால் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரூத் ரொம்ப ஞானமெல்லாம் செயல்படல. அந்த அம்மா யதார்த்தமா தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அந்த அம்மா ரொம்ப ஞானமெல்லாம் செயல்படல. ஆனால் ரூத்தை கர்த்தர் உயர்த்தினார் என்று நம்மளால சொல்ல முடியும். ஆமென். ரூத்தை யார் உயர்த்தினது? அந்த அம்மா ஞானமெல்லாம் செயல்படல. ஆனா கர்த்தரே அந்த அம்மாவை. இப்ப நாமெல்லாம் பெருசா ஒரு ஞானத்தோட, யுக்தியோட, பெரிய திறமை அறிவோட நம்ம செயல்பட தேவையில்லைங்க. அமைதியில நம்ம கடமையை மாத்திரம் செஞ்சுட்டு போவோம். கர்த்தரே உயர்த்துவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை இன்னார் உயர்த்தினார்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இதோ அவரால் தாங்க என் வாழ்க்கை உயர்ந்துச்சு, இதோ அவர் தாங்க என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சாரு, அவர் மூலமா தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை, இந்த நன்மைலாம் எனக்கு கிடைச்சதுன்னு ஒரு மனுஷனையும் நம்ம காட்டிடக்கூடாது. அதனால கர்த்தர் தடுப்பார். பார்த்துக்காங்க. மனுஷன் மூலமா நம்முடைய வாழ்க்கை உயரணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தரை அதை தடுத்து நிறுத்துவார். ஏன்னா மகிமை யாருக்கு போயிடும்? மனுஷனுக்கு போயிடும். ஆனா நம்முடைய வாழ்க்கைய
கர்த்தரே உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடாது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தணும். மனுஷன் கிட்ட இருந்து நமக்கு எதனா உதவி கிடைக்கணும்னா நாம அவனுக்கு முகஸ்துதி செய்யணும். அவன் முகத்துக்கு முன்னாடி வேஷம் போடணும். அவன் முகத்துக்கு முன்னாடி அவன் அப்படியே ப்ளீஸ் பண்ணணும். தேவையே இல்லை, தேவையே இல்லை. நீ என்ன உயர்த்த தேவையில்லை. என்னை படைத்த கர்த்தர் உயர்த்துவார். என் தாயின் கருவில் என்னை உண்டாக்கின தேவன் உயர்த்துவார். உலக மனுஷன் உயர்த்தக்கூடாது. ரூத்துடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்கிறோம். எந்த மனுஷனும் ரூத்தை உயர்த்தல, கர்த்தரே ரூத்தை உயர்த்தினார். ஏன்னா அவ பெருசா ஞானம் திறமையெல்லாம் வச்சு நடக்கல. கர்த்தரை நம்பி ரொம்ப கேஷுவலா ஆர்டினரியா எளிமையா அவ பாட்டுக்கும் அவர் வேலையை செய்ய போனான். கர்த்தரே செயல்பட்டார். அப்போ யாரும் நம்மள உயர்த்தவும் ஆண்டவர் விட மாட்டாரு, யாராலையும் நம்மள உயர்த்தவும் முடியாது. யாராலும் மட்டும்தான் முடியும், ரட்சித்த தேவனால மட்டும்தான் நம்மளை உயர்த்த முடியும். சரி, அடுத்தத பாருங்க. ரூத் முதலாவது சத்தியத்தை அறிந்து வைத்திருந்தாள். அவள் தன் கைக்கு நேரிடுகிறதை தன் முழு பலத்தோட செய்தாள். ரூத் என்ன பண்ணாங்க? தன்னுடைய கைக்கு நேரிடுகிறதை, அவங்களுக்கு என்ன செய்ய தோணுச்சோ ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்தினாரோ அதை தன் முழு பலத்தோட செஞ்சாங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த கடமைய, உங்க குடும்பத்தை, பொறுப்பை, வேலைய உங்க முழு பலத்தோட செய்யுங்க. சலிப்போட, வேதனையோட, முறுமுறுப்போட செய்யாதீங்க. முழு பலத்தோட செய்யுங்க. இது கர்த்தர் தந்த குடும்பம், கர்த்தர் தந்த வேலை, கர்த்தர் தந்த ஊழியம், கர்த்தர் தந்த பொறுப்புன்னு சொல்லி அதை முழு பலத்தோட செய்யுங்க. மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக மாறும். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே சரியா மாறும். அப்போ சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியா மாறல பிரதர்னா அப்போ என்ன சரி இல்லைன்னு அர்த்தம்? நோக்கம் சரியில்லை. நாம யாரையும் பார்த்துட்டு, கர்த்தரை பார்க்க வேண்டிய நாம வேற யாரையும் பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வழியில போக வேண்டிய நாம வேற எந்த வழியில போயிட்டு இருக்கோம். ஒண்ணு யாரோ காமிச்ச வழியா இருக்கும், இல்ல நாமளா சிந்திச்சு செயல்பட்ட வழியா இருக்கும். இப்ப சூழ்நிலை சுற்றி சரியில்லைன்னா நோக்கம் சரியில்லை. சூழ்நிலை எல்லாம் சரியா மாறணும்னா எது மாறணும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நோக்கம் மாறினா போதும். ஏன்னா தீய நோக்கம் பாவம். எல்லாரும் சொல்லுங்க, தீய நோக்கம். உங்க நோக்கம் அது தீமையானதா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா பாவம் செய்யறீங்க, தேவன் தலையிட மாட்டார். உங்க நோக்கம் பாவம் உள்ளதா தீமை உள்ளதா இருந்துச்சுன்னா தேவன் தலையிட மாட்டாரு. உங்க நோக்கம் சரியானதா இருக்கணும். கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி அவருக்கு காத்துருங்க. நீங்களா தீய நோக்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தேவன் தலையிட மாட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்ம பட்சத்துல இருந்தாரானால் எந்த காரியமும் வாய்த்து விடும். ஆமென். சொல்லுங்க, நம்ம பட்சத்துல கர்த்தர் இருந்தாருன்னா எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கடினமான வேலையா இருந்தாலும் சரி, அது நமக்கு வாய்க்கும். நாம் அதுல வெற்றியை காண்போம். அல்லேலூயா. கர்த்தர் கூட இல்லைன்னா சின்ன காரியத்தை கூட நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகள் நமக்கு வாய்க்குது, நம்ம கடமை நம்ம செய்யறோம்னு சொன்னா கூட யார் இருக்கிறான்னு அர்த்தம்? ஒரு நாள் தள்ளுது பெரும்பாடா இருக்குது பிரதர், கூட யாரு இல்ல. கர்த்தர் கூட இருந்தாருன்னா எல்லாம் வாய்க்கு. அல்லேலூயா. நம்ம மூலமாக தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வருமே ஒழிய நாம யாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த மனுஷனையும் நாம போய் ப்ளீஸ் பண்ணணும், அவங்கள இறங்கி வர பண்ணணும் அப்படின்ற அவசியமே நமக்கு, ஆண்டு பிள்ளைகளாகி நமக்கு இல்ல. என் மூலமா தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும், தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் மூலமா உங்ககிட்ட எதனா உதவி நான் எதிர்பார்த்து வந்தேன்னு நினைக்காத. என் மூலமா உனக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு என்ன. அல்லேலூயா. கை உயர்த்தி என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி. என் மூலமாக
மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும். மற்றவர்களிடத்திலிருந்து எந்த உதவியை நான் எதிர்பார்க்க மாட்டேன். கர்த்தரை நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ். மாறட்டும் நோக்கங்கள், செயல்கள் எல்லாம் மாறட்டும். நீங்க யாருக்கிட்டையும் உதவி தேட போவாதீங்க. உங்க மூலமா மற்றவங்களுக்கு உதவி கிடைக்கணும். அந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போத்தவில்லை, நீங்களே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அதுல மனுஷனை நம்ம பிரியப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரூத் யார் தெரியுமா? ஒரு சாதாரண பெண் அல்லங்க ரூத். அந்த மோவாபிய அரசனுடைய குமாரத்தி. இந்த ரூத் நல்ல மனசுல எழுதிக்கங்க. இந்த அம்மா சாதாரண ஒரு நாட்டு பெண் அல்ல. இந்த ரூத் என்பவள் வேத சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ரூத்தும் ஓர்பாலும் அந்த மோவாபிய தேசத்தின் ராஜாவின் குமாரத்திகள். ஏன்னா இந்த எலிமெலேக்கு நகோமியும் சாதாரணமான ஆள் இல்ல. அவங்க ஊர்லயே பெத்லகேம்லயே எப்ராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ சொத்துக்களை உடையவர்களா வாழ்ந்தவங்க அவங்க. அதனாலதான் இவங்க மோவாப் தேசத்துக்கு போகும்பொழுது அந்த ராஜாவினுடைய குமாரத்திகளையே இவங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. சாதாரண ஆள் இல்லை இவங்க. சரி, இப்போ ஒரு அரசனுடைய பெண்ணா இருக்கிற இந்த ரூத், இவங்களுக்குள்ள எந்த ஒரு மேட்டிமையான எண்ணமும் இல்லை. எப்படி? நமக்குள்ள எந்த பெருமையும் இல்லை. எப்படி? ஒரு அரசனுடைய பெண்ணா இருந்துகிட்டு அந்த அரச வாழ்க்கைய, அந்த சுகபோகமான சௌகரியமான தகப்பன் வீட்டு வாழ்க்கைய உதறி விட்டுட்டு ஒரு ஏழை குடிசையில வந்து விதவை தாயோடு கூட பாடுபடவும் கிடைக்கிறத வச்சு சாப்பிடவும் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி வந்துச்சு இந்த அம்மா. இப்ப நமக்குள்ள எந்த மேட்டிமையான எண்ணமும் இல்லை, பெருமையும் இல்லை. ஏன்னா பெருமை இருந்துச்சுன்னா கதிர் பொறுக்க போகுமா? யோசிச்சு பாருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில எளிமை உள்ளவங்க ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஆவியில எளிமை உள்ளவங்க ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. ஆவியில எளிமை உள்ளவங்க நிறைய இருந்தாலும் இல்லாத மாதிரிதான் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு உண்மை தெரியுது? இந்த ரூத் என்பவள் எளிமை உள்ளவர், ஆவியில் எளிமை உள்ளவர். யோசிச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் ஒரு வேலையை சுய சொல்றாங்க. அது ஒரு சின்ன வேலை தான். உடனே நாம பணிந்த ஆவியோடு அதை செய்யறோமா? இல்ல, நான் போய் அந்த வேலையை செய்யலாம். யாரை பார்த்து இந்த வேலையை செய்ய சொல்றீங்க? நான் அந்த வேலை செய்ய மாட்டேன். எனக்கு தகுதியான வேலை எதுவும் அதை சொல்லுங்க, நான் செய்ய. இது என்ன தெரியுமா? பெருமை. தெரிந்து கொள்ளுங்க. பெருமை இருந்ததுன்னா சொல்ற வேலையை செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன வேலை கொடுத்தோட செய்ய மாட்டாங்க. கர்த்தரின் தோட்டத்துல எல்லாருக்கும் வேலை உண்டு. எல்லாருக்கும் வேலை உண்டு. கர்த்தருடைய பார்வையில எல்லாம் சமம். தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிருவனும் அவருக்கு ஊழியக்காரன் தான். தோட்டத்தை பராமரிக்கிறவனும் அவருக்கு ஊழியக்காரன் தான். அவருடைய தோட்டத்துல சபையில எல்லாருக்கும் வேலை உண்டு. நம்ம இடத்துல சொல்லப்படுகிற வேலைய நாம தாழ்த்தி செய்யலன்னு சொன்னாக்கா, பணிந்து செய்யலன்னு சொன்னாக்கா, பெருமை உள்ள இருக்குது, அது தடுக்குதுன்னு அர்த்தம். இந்த ரூத் கிட்ட எந்த பெருமையும் இல்லை, எந்த மேட்டிமையும் இல்லை. எந்த வேலையை சொன்னாலும் இவ செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோசிச்சு பாருங்க. இந்த ரூத் பெருமை இல்லாம சாதாரணமா அந்த வயல்ல கதிர்களை பொறுக்க போனா, கர்த்தர் பார்த்தாரு. இவருடைய தாழ்மைய, இவருடைய அர்ப்பணிப்பை பார்த்துட்டு எந்த வயல்ல கதிர்களை பொறுக்க போனாலும் அதே வயலுக்கு சொந்தக்காரியாய் கர்த்தர் அவளை மாற்றினார். எந்த வயல்ல ஏதாவது கிடைக்குமோன்னு பிழைப்புக்கு தேடி போனாலும் அதே வயலுக்கு கர்த்தர் பின்
நாட்களிலே எஜமானியாக உயர்த்தினார். இதுதான் தேவ செயல். கர்த்தரிடத்துல ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது செய்ய மாட்டாரா, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துறாதான்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்த்து வரோம். ஆனா நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவர். நீ நினைப்பதை காட்டிலும் உன் வாழ்வை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று உயர்ந்த எண்ணமுடையவராக திட்டம் தீட்டி வைத்திருக்கிறவர் அவர். நீ இது கிடைத்தால் நல்லா இருக்கும், இது நடந்தா போதும் நினைக்கிற, ஆனா என் தகப்பன் பரமபிதாவோ இதை காட்டிலும் உனக்கு மேலானதை கொடுக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லணும்? சிலர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, எனக்கு அதை பண்ணுங்க, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா புத்திசாலிங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் போயிட்டு ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னை உயர்த்துங்க, எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க, அது வாங்க எனக்கு பலத்தை கொடுங்க, அதை செய்ய எங்களுக்கு திராணியை கொடுங்க. இல்லப்பா, புத்திசாலிங்க சொல்ல ஜெபிப்பாங்க, நீங்க என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க என்னை எப்படி உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா, அப்படியே உயர்த்துங்க ஆண்டவரே. குயவன் கையில் களிமண்ணாக, குயவன் கையில் வெறும் களிமண்ணாக, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் களிமண் போல, குயவன் கையில் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உலக இன்பம் எல்லாம் மாயையே, உன் சித்தப்படி என்னை நடத்துமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உன் சித்தப்படி என்னை நடத்துமே. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய், இதை செய்கின்ற ஜெபிக்கிறதை விட, கர்த்தாவே நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களா அதன்படி செய்யுங்க ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் சிறப்பை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இந்த பூமியில இருப்பதே எதுக்கு தெரியுமா? அவர் நாமத்தை மகிமைப்படுத்துதான். கர்த்தர் இந்த பூமியில நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து, ஒரு உருவத்தை கொடுத்து, ஒரு பெயர் அடையாளத்தை கொடுத்து, ஒரு சமுதாயத்தில் நம்மளை வச்சிருக்கிறதுக்கு காரணமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சுகபோகமாய் வாழ அல்ல. அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்வேன், யார் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். யார் கர்த்தரை உயர்த்துறாங்களோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்திடுவார். நாம நிறைய பேர் தெரியாம கர்த்தர்கிட்ட வருது, தன் வாழ்க்கை உயர்த்தப்படணுன்றதுக்கெல்லாம் வராங்க. கண்டிப்பா அது நடக்கும் தான், ஆனா முதல்ல கர்த்தரை உயர்த்தணும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரூத் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? திருப்தியானவள். ரூத் என்ற பெயருக்கு திருப்தியானவள் என்ற அர்த்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ரூத்துக்கு சொல்லிக்கிறதுக்கு இப்ப எதுவுமே இல்ல. ஒரு ஏழை விதவையோட குடிசை வீட்டுல வந்து தங்கி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. நகோமியாவது புலம்புறா. என்ன புலம்புறாங்க? நான் நிறைவுள்ளவளா போன, கர்த்தர் என்ன நிறைவுள்ளவளா குறைவுள்ளவளா திரும்பி வர பண்ணிட்டாரு. என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்ப கட்டளையிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒண்ணு இல்லாம வந்து நிக்கிற நகோமியாவது புலம்புறா. ஆனா இந்த ரூத் ஒரு வார்த்தை கூட புலம்புல, ஒரு வார்த்தை கூட புலம்பல, முறுமுறுக்கல.
குறை சொல்லல. எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த சிறுமை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நெருக்கம்னு இந்த ரூத் வாய திறந்து ஒரு சின்ன புலம்பல் கூட புலம்பல. ஏன் தெரியுமா? இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ கத்துக்கிட்டது. தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுல சந்தோஷம் இல்லைன்னா ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷம் வராது. உங்களுக்கு கர்த்தர் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா, திருப்தி இல்லைன்னா, இதுக்கு மேலே கர்த்தர் என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் வராது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நினைச்சு, வருமானத்தை நினைச்சு, வாய்ப்புகளை நினைச்சு திருப்தியா வாழுங்க. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு எப்பொழுதும் எப்பவுமே சந்தோஷமா இருங்க. கையில காசு இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், கையில காசு இல்லைன்னா துக்க முகமா இருப்பேன்றதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கலன்னா ஆத்திரம்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க பழகுங்க. வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வந்து போகும், ஏற்ற தாழ்வு வந்து போகும், துக்கம் சந்தோஷம் வந்து போகும், திடீர் அடிக்கிற காத்து பலமா புயலா மாறும். என்ன நடந்தாலும் என்ன மாறினாலும் நீங்க மாறாம கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் ஒரே மாதிரி சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நித்தமா நடத்தி செல்வார். அல்லேலூயா. கடைசியா ரூத் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இருந்து படிங்க, 8ல இருந்து 12 வரைக்கும். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றாள். அப்பொழுது அவள் தரையில முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால், அதற்கு போவாஸ் பிரதிதரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இப்போ ரூத் பார்த்து, ஐயா என் மேல நீங்க இவ்வளவு அக்கறை எடுக்கிறீங்களே, இது எனக்கு எதனால கிடைச்ச தயவு ஐயா? நான் என்ன புண்ணிய செஞ்சேன்னு தெரியலையே, என் மேல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே. நான் ஒரு அந்நிய தேசத்தால், நான் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. இஸ்ரவேலர்கள் மற்ற ஜாதி ஜனங்களை நாய்களை தான் பார்ப்பாங்க, அது அவங்களுடைய வழக்கம். அப்படி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத என்ன, அற்பமா எண்ணப்பட்ட என்ன போய் நீங்க இவ்வளோ விசேஷமா கவனிக்கிறீங்களே, விசாரிக்கிறீங்களா ஐயா? அப்போ இதனாலயா இந்த தயவு கிடைச்சதுன்னு சொல்லும் பொழுது சொல்லலாம், நீ உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் விட்டுட்டு, உன் ஜென்ம தேசத்தை விட்டுட்டு, உன் மாமியாருக்கு நன்மை செய்யும்படி, வயசான காலத்தில் அவங்களுக்கு உதவி செய்யும்படி தியாக மனப்பான்மையோட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த தெரியுமா? உன்னுடைய கலாச்சாரத்தை, உன்னுடைய இனத்தாரை, உன்னுடைய உறவினர்களை, உன்னுடைய ஆசாபாசங்களை, உன்னுடைய சௌகரியமான வாழ்க்கைய, உன்னுடைய பாரம்பரியங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அந்த மாமியாருக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்த தெரியுமா? அந்த உன்னுடைய விசேஷித்த குணம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது மகளே. ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக சொல்லி போவாஸ் வாழ்த்துறாரு. இப்ப நான் சொல்றேன், ஒரு மனுஷன் கண்களிலேயே அந்த ரூத்துக்கு இவ்வளவு இரக்கம் கிடைக்குது, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லி போவாஸ் அவன் மேல அவ்வளவு இரக்கம் வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்காக
விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு இந்த பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, உலக வழக்கத்தை, பாரம்பரியத்தை, தன்னுடைய இனத்தார் ஜனத்தார் செய்கிற பாரம்பரிய காரியங்களை, உலக வழிபாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, என் உறவினர்கள் என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் எழுந்துட்டு அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறீங்களே, அப்படியானால் கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு எவ்வளவு அதிகமான இரக்கமும் கிருபையும் தயவும் கிடைக்கும். ஒரு போவாஸ் கண்களிலே ரூத்துக்கு அவ்வளோ கிருபை தயவு கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, அவ்வளோ இரக்கம் கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு மனுஷன் கண்கள்ல, என் தேவனுடைய கண்கள்ல உங்களுக்கு எவ்வளவு இரக்கம் கிடைக்கும். எத்தனை பேர் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? ரூத் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா. ரூத் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாமா. தன்னுடைய தெய்வங்களை விட்டுட்டு வந்தா, தன்னுடைய உறவுகளை விட்டுட்டு வந்தா, தன்னுடைய பாரம்பரியங்களை விட்டுட்டு வந்தா. இனி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு சொல்லி ஆண்டவர் உறுதியா பிடிச்சுக்கிட்டா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா. அப்படி கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த அந்த ரூத்தை தான் கர்த்தர் போவாசோட இணைத்து அவருடைய வாழ்வை மிகுதியும் ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தவான்களுடைய பெயர் பட்டியல்ல அந்த ரூத்துடைய பெயர் வருதுங்க. ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எவ்வளவு காரியங்களை விட்டு கொடுத்து வந்திருக்கிறோம். கர்த்தரதை அறிவார். அப்படி என்றால் கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்குமா? உண்மையா உங்க தியாகம் கர்த்தருக்கு தெரியும். நீங்க என்னென்ன ஆண்டவருக்காக எழுந்து நிக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். சிலர் பூ வைக்காம வெளியே வரமாட்டாங்க, பொட்டு வைக்காம வெளியே வரமாட்டாங்க, கொலுசு இல்லாம வெளியே வரமாட்டாங்க. ஆனா கர்த்தரிடத்துல வந்த பிறகு எனக்கு இந்த புறம்பான அலங்கரிப்பு தேவையில்லை, கர்த்தர் மாத்திரமே எனக்கு போதும், அவர் தான் எனக்கு அழகு, அவர் தான் எனக்கு மகிமன் சொல்லி எவ்வளோ காரியத்தை நீங்க விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு இறக்க செய்யாம இருப்பாரா? செய்வார். அல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்னென்ன காரியங்களை கற்றுக்கொண்டோம்? ரூத்துக்கு தேவ செயல் நேரிட்டதற்கு காரணம் முதல் என்ன? அவள் கர்த்தருடைய பிரமாணங்களை, வழிகளை நன்றாக ஓரளவுக்காவது அறிந்து வைத்திருந்தாள். இரண்டாவது, ரூத்தினிடத்துல தாழ்மை இருந்தது. அல்லேலூயா. ரூத்தினிடத்துல அவன் பெரிய ராஜ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் தியாகத்தோட விட்டுட்டு வந்தால் அவரிடத்துல தாழ்மை இருந்தது. மூன்றாவது, என்ன வேலை விட்டாலும் செய்யக்கூடிய அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. ரூத்தினிடத்துல கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அல்லேலூயா. இதே போல அந்த ரூத்துக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும்னு நான் கர்த்தரை வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த ரூத்தை போல நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படணும். போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும், ரூத் புறஜாதி சபைகளுக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. நல்ல தெரிந்து கொள்ளுங்க. எப்படி போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொண்டாரோ, கைப்பிடித்தாரோ, மனம் முடித்தாரோ, அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிற நம்மையும் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப போவாசுக்குரிய எல்லா ஆஸ்தி சொத்தெல்லாம் யாருக்கு வந்துருது? ரூத்துக்கு வந்துருது. இயேசு கிறிஸ்துவோட எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு வருது? நமக்கு வருது. விசுவாசிக்கிறீங்களா? அவருடையது எல்லாம் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. அததான் வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்க வேண்டாம். அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே நமக்குள்ள ஞானத்தின் ஆவியாக, மீட்பின் ஆவியாக, பரிசுத்தத்தின் ஆவியாக, நீதியின் ஆவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரே நமக்குள்ள வந்துடுறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த ரூத்தை போலதான் நாமளும் இருக்கிறோம். இந்த ரூத்துக்குரிய குணாதிசயங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே கேட்ட செய்திகளை நீங்க மறுபடியும் வீட்டுல தியானம் பண்ணி பாருங்க, மறுபடியும் வீட்டுல படிங்க. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஆகவே எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்த உங்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை இனி வரும் நாட்களிலே தரப்போகிறார். யாவரும் எழுந்து நிற்போம். பாடல் பாடும் பொழுது